மார்க்கண்டேயன் ஜாமீன் மனுவானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வரைக்கும் கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். விவரம். வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மீது தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடந்த 20ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கடந்த 9 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு சார்பில் தன் மீது போடப்பட்ட வழக்கு சட்ட முரண்களுக்கு எதிரானது என தெரிவித்து இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த மனு மீதான விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி சுபாதேவி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் தரப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் மார்க்கண்டேயன் தரப்பு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அனந்தபத்மநாபன் மற்றும் ஜான் அலெக்சாண்டர் ஆகியோர் ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி சுபாதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் இன்று நடைபெற்ற ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.